வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில கவலைகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல மனசுக்கு ஒரு ஆறுதல் தேடி எங்க போவோம்? இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் வெறும் ஒரு கோவில் கிடையாது. அது நம்பிக்கை, வரலாறு, புவியியல்னு மூணும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான இடம். வாங்க, ஸ்ரீ மாதா சிந்தபூர்ணியோட கதைய நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பேரை கவனிங்க. சிந்தபூர்ணி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிந்தானா கவலை, பூர்ணினா அத போக்குறவங்க, அதாவது கவலைகளை நீக்குபவள். பாருங்க, அந்த பேர்லே எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுதான் இந்த கோயிலோட ஆதாரமே. இங்க வர்றவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்கிற வாக்குறுதி தான் அது. இந்த கோவிலோட முழு கதையையும் நாம 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அந்த பேர்ல இருக்கிற வாக்குறுதி, அப்புறம் அதோட வரலாறு, அது அமைஞ்சிருக்கிற இடத்தோட சிறப்பு, இன்னைக்கு போற பக்தர்களோட அனுபவம், கடைசியா இது எல்லாம் எப்படி ஒன்னு சேருதுன்னு பார்க்க போறோம். முதல் பகுதி, பெயரில் ஒரு வாக்குறுதி. எப்படி ஒரு இடத்தோட பேர் லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையோட மையமா மாறுது, அவங்களுக்கு ஒரு ஆன்மீக கலங்கர விளக்கமா இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இங்க யார் யாரெல்லாம் வர்றாங்க? பல நூற்றாண்டுகளா உடம்பு சரியில்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, பணக்கஷ்டத்திலயோ மனக்கஷ்டத்திலயோ இருக்கிறவங்க, மனசுக்கு ஒரு அமைதி வேணும்னு நினைக்கிறவங்கன்னு இப்படி நிறைய பேரு தங்களோட பாரத்தை எல்லாம் இங்க வந்து இறக்கி வைக்கிறாங்க. அதனாலதான் இது வெறும் கோயில் இல்ல, ஒரு நம்பிக்கை கூடம்னு சொல்றோம். சரி, இந்த நம்பிக்கை எல்லாம் எப்படி உருவாச்சு? அதுக்கு நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும். இந்த கோயில் ஒரு சின்ன சன்னதியா ஆரம்பிச்சு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சக்தி பீடமா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கட்டிடத்தோட வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட நம்பிக்கையோட வளர்ச்சியும் கூட. பாத்தீங்கன்னா, இந்த கோயில் ஒரே நாள்ல உருவாகல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது இயற்கையோட ஒன்றிய ஒரு திறந்தவெளி சன்னதியா இருந்துச்சு. அப்புறம் சக்தி வழிபாடு பிரபலமாகும்போது இதோட முக்கியத்துவமும் அதிகமாச்சு. குறிப்பா 18-19ஆம் நூற்றாண்டுகள்ல கடோச் வம்ச ராஜாக்கள், மகாராஜா ரஞ்சித் சிங் மாதிரியான பெரிய ஆளுமைகளோட ஆதரவு கிடைச்சது. சுதந்திரத்துக்கு அப்புறம் இது அரசாங்கத்தோட மேற்பார்வையில ஒரு முறையான அறக்கட்டளைக்கு கீழே வந்திருக்கு. இந்த மாற்றத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு மரத்தடிக்கு கீழே ஒரு சின்ன கல் பிண்டம் தான் தெய்வம். ஆனா இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்தோட கட்டிடக்கலையும் நவீன டிசைனும் கலந்த வெள்ளி அலங்காரம் எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய கருவறை இருக்கு. காலப்போக்குல ராஜாக்கள் மாறினாங்க, கட்டிடங்கள் மாறுச்சு. ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் மாறவே இல்ல. அது இங்க இருக்கிற அம்மன் நம்ம கவலைகளை தீர்ப்பாங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான். ஒரு கோயில் சும்மா எங்க வேணும்னாலும் அமைஞ்சிடாது. அது இருக்கிற இடத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ நாம சிந்தபூர்ணி கோயில் அமைஞ்சிருக்கிற நிலப்பரப்பு பத்தி பார்க்க போறோம். ஒரு இடத்துக்கும் அங்கே உருவாகிற நம்பிக்கைக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குன்னு இதுல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த கோயில் சிவாலிக் மலைத்தொடர்ல சுமார் 1100 அடி உயரத்துல இருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அந்த உயரம் ஏன் அவ்வளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா அந்த மலை மேல ஏறி கோயிலுக்கு போறதே ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி. நாம ஒவ்வொரு அடியா மேல எடுத்து வைக்கும் போதும் நம்மளோட கவலைகளை எல்லாம் கீழே விட்டுட்டு ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி போற மாதிரி ஒரு உணர்வு. அது மட்டும் இல்ல, இந்த இடம் பஞ்சாப் சமவெளிக்கும் இமயமலைக்கும் நடுவுல ஒரு சந்திப்பு புள்ளி மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற அந்த அமைதியான சூழலே அம்மனோட அருளை வாங்க சரியான மனநிலையை நமக்கு கொடுக்குது. அந்த காலத்துல இந்த அடர்ந்த காடுகள் தான் பக்தர்கள் தனியா வந்து தியானம் பண்ணி வழிபாடு செய்ய ஒரு அருமையான இடத்த கொடுத்திருக்கு. சரி, வரலாறு, புவியியல்னு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஒரு பக்தர் அங்க போனா அவரோட அனுபவம் எப்படி இருக்கும்? வாங்க, பக்தரோட பாதையில பயணிப்போம். இங்க வழிபாட்டு முறைகள் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப அர்த்தமுள்ளது. முதல்ல சிவப்பு நிற சுன்றிய அம்மனுக்கு கொடுக்கிறது, இது நம்ம பக்தியை காட்டுது. ரெண்டாவது தேங்காய் உடைக்கிறது, இது நம்ம அகங்காரத்தையும் கவலைகளையும் உடைச்சி எறிகிற மாதிரி. கடைசியா ஹவன், அதாவது அக்னி பூஜா, இது நம்மள சுத்தப்படுத்தி ஒரு புது தொடக்கத்துக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குது. இந்த கோயிலோட உயிர் நாடியே திருவிழாக்கள் தான். குறிப்பா வருஷத்துக்கு 2 தடவை வர்ற நவராத்திரி கொண்டாட்டங்கள். மொத்தமா வர்ற பக்தர்கள்ல கிட்டத்தட்ட 80% பேர் இந்த நேரத்துல தான் வர்றாங்க. இந்த 9 நாள்லயும் தேவியோட சக்தி பல மடங்கா இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்ராவண அஷ்டமியும் ரொம்ப விசேஷம். ஒருவேளை நீங்க சிந்தபூர்ணிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது இமாச்சல பிரதேசத்துல உனா மாவட்டத்துல இருக்கு. பொதுவா காலையில 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். உள்ள போக எந்த கட்டணமும் கிடையாது. கோடை காலமும் சரி, குளிர்காலமும் சரி, ரெண்டுமே போறதுக்கு நல்ல நேரம்தான். இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலோட உண்மையான சாராம்சம் என்னன்னு கேட்டா இந்த ஒரு வரி போதும். மனித மனதை ஆற்றும் நம்பிக்கை. கவலைகளால் கலங்கி போன மனசுக்கு ஆறுதல் கொடுக்கிற நம்பிக்கை.
அதுதான் இந்த இடத்தோட சக்தி. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது நம்பிக்கைகளின் சங்கமம். இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த வரலாறு, புவியியல், மக்கள் நம்பிக்கை, இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இங்கதான் புரியும். அப்போ இந்த சிந்தபூர்ணி கோயிலோட தனித்தன்மை என்ன? அதுக்கு 3 தூண்டுகள்லாம் காரணம். ஒன்னு, அதோட ரொம்ப பழமையான வரலாறு. 2வது, அந்த மலை உச்சியில் இருக்கிற புனிதம் வாய்ந்த புவியியல் அமைப்பு. 3வது, இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கை. இந்த 3 சேர்ற இடம்தான் சிந்தபூர்ணி. ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உன் கவலைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு இடம் இருக்குன்னா அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? இத பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.